வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் புது அவதார் யாருங்கிறத இப்போதைக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க. அவதார் ஸ்டுடியோஸ் புது அவதார் சீரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவதார் யாரு, எங்கிருந்து வந்திருப்பாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கேன். அண்ட் இந்த லீக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல அவங்க சவுத் இந்தியனா இருக்க வாய்ப்புகள் அதிகம். எஸ், லீக்லாம் அப்படிதான் கிடைச்சிருக்கு. என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து அவதார் ஆங்க பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து லெஜெண்ட் ஆஃப் கோரால அவதார் கோராவை காமிச்சிருப்பாங்க. அந்த அவதார் கோரா சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4 முடிஞ்சிருக்கும். பட் அப்ரப்டா தான் கட் பண்ணியிருப்பாங்க. குவீராவோட அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் மூணாவதான ஒரு ஸ்பிரிட் போர்ட்டல் ஓபன் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ள புது உலகத்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கோரா அண்ட் அசாமி பத்தி நான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க சீசன் 5 பார்த்தீங்கன்னா ரிலீஸே பண்ணாம அமைதியா இருந்தாங்க. இப்போதைக்கு அதோட கண்டினியூஷனா புது அவதாரை இறக்க போறாங்க. அவதார் சைக்கிள் படி வரப்போற புது அவதார் ஒரு எர்த் பெண்டரா இருக்கணும். இந்த பேஸ் பண்ண ஒரு ஃபேன் ஃபிக்ஷன்லாம் இருந்துச்சு. அவதார் கென்சின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் அது உண்மை கிடையாது. அது ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் தான். ஸோ அஃபிஷியலாக பார்க்கும்போது வரப்போகிற புது அவதார் ஒரு ஃபீமேல் கேரக்டர். 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தானா. ஐ மீன் 9 வயசுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவ ஒரு ட்வின்னாக இருப்பாங்க. ஸோ 2 பேர் இருக்க போகிறாங்க. 2 பேருமே அவதாராக இருப்பாங்களா கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆமாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற இந்த சீசன் 3 புது சீரீஸில் 2 அவதார்ஸ் இருக்க போகிறாங்க. ட்வின் அவதார்ஸ். அது மட்டும் இல்லாமல் நடக்க போகிற அந்த செட்டிங்கிறது போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டா. 4 நேஷனும் ஒன்றா இருக்க போகிறதுல 4 தீமே கோரா அழிச்சிட போகிறாங்களாம். அதுல இருந்து தான் இந்த கதை கண்டினியூ ஆகிற மாதிரி சொல்லப்படுது. என்னடா என்னென்னமோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தாங்க இருக்குது. ஸோ லீக்கானதை மொத்தமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அந்த அவதார்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ட்வின் அவதார்ஸ் 2 பேருமே சின்ன பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு பேர் பவி, இன்னொருத்தி நிஷா. பவி, நிஷா தமிழ் பேர்கள் மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் 2மே சான்ஸ்கிரிட் நேம்ஸ். பவினா பியூரு, நிஷானா கொஞ்சம் டார்க்குன்னு அர்த்தமா. 2 பேருமே அவதார்ஸாக தான் இருக்க போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இதில் ஒயிட் லோட்டஸ் பவி கேரக்டருக்கு கால் உடஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால அவளை ஒதுக்கி தள்ளிட்டு நிஷா கேரக்டர் மட்டும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒருத்தி மட்டும் நல்லா பாஷாக ரிச்சாக வளருவா, இன்னொருத்தி பாவர்ட்டி பாவமாக வளர போகிறான், வறுமையில் வளர போகிறான். அந்த வறுமையில் வளர்கிற கேரக்டரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், பவி கேரக்டர். அவங்க 2 பேருக்குமே ஒரு பூனை மாதிரியான ஒரு பெட் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆங்குக்கு ஆப்பா இருக்க மாதிரி இவங்களுக்கு பூனை பெட். பட் எப்படி 2 அவதார் சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லெஜெண்ட் ஆஃப் கோராலேயே 2 அவதார்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஒன்று ராவாவால் உருவாக்கப்படுற கோரா, ஆங்கு அண்ட் அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ். இதை தான் பியூர் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி இருந்துட்டு இருந்த அந்த அவதார் சைக்கிளை அவதார் கோரால கம்ப்ளீட்டாக உடைச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் 10,000 வருஷங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த வாட்டு கேரக்டர் விடுவிக்கப்பட்டிருப்பாரு. அவர் ஊனலா கூட ஒன்னா பாண்ட் ஆகி டார்க் அவதாரா மாதிரி இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டார்க்னஸ் பவரோட இருக்கவங்க அவங்களுடைய இந்த பெண்டிங்கை மட்டும் தான் பண்ண முடியும். ஊனலாக்கெல்லாம் அந்த சமயத்தில் வாட்டர் பெண்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். பட் அது ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். பட் அதுவே ராவா வச்சிருக்க கோரா வந்து பார்த்தீங்கன்னா 4 வித்தியாசமான பெண்டிங்கை பேக் டு பேக் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சீசனோட எண்டில் இந்த பக்கம் வாட்டு ராவாவை கன்சியூம் பண்ணி அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கோரா பியூர் எனர்ஜியாக மாதிரி வாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ராவாவை காப்பாற்றி எடுத்திருப்பான். ஸோ அந்த சமயத்தில் வாட்டு அழிகிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் நல்லதும் கெட்டதும் எப்போதுமே அழியாது. குட் அண்ட் பேட் எப்போதுமே இந்த உலகத்தில் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் ராவாவும் வாட்டுவையும் கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாது. ஒன்று அழிஞ்சிச்சுன்னா இன்னொன்று அந்த கெட்டதுக்கோ நல்லதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸோ ராவா உயிரோட இருக்க அந்த காரணத்தினால ராவாக்குள்ள வாட்டுவோட அந்த பிசுருமே இருக்கு. ஸோ கோரா செத்துட்டு அப்புறம் ராவா கிளம்பி அடுத்த அவதாரத்தை தேடும்போது ராவாக்குள்ள இருக்க அந்த பிசுறு கருவிலே 2 பிரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ராவாவோட பிசுரை உண்மையான அவதாராகவும் வாட்டோட பிசுறு டார்க் அவதாரம் மாறி இருக்க சான்சஸ் அதிகம். அதனால தான் இப்போதைக்கு புது ட்வின் சிஸ்டர் கான்செப்ட் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே ஒரு ட்வின் ஆக்சுவலாக அந்த மாதிரி அவதாராக இருந்திருக்காரு. ஆங்குக்கு முன்னாடி வந்த ரோக்கு, அவருக்குமே ஒரு ட்வின் இருந்திருந்தும் நம்ம ரோக்கு மட்டும் தான் அவதாராக இருப்பார். ஏன்னா அந்த சமயத்தில் வாட்டு ஸ்பிரிட் வேர்ல்டையே ட்ராப் பண்ணப்பட்டிருக்கும். அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதால். பட் இப்போதைக்கு வாட்டு ராவா 2மே ஒன்றா தப்பிச்சிருக்க அந்த காரணத்தினால புதுசாக பறக்கிற அந்த ட்வின்ஸ் 2 அவதார்ஸாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. குட் அண்ட் பேட் அவதாராக பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கோரா டெக்னிக்கலாக அவளுக்கு முன்னாடி இருந்த எல்லா அவதார்ஸோட அந்த கனெக்ஷனுமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டா. ஸோ இப்போதைக்கு புதுசாக வரப்போகிற அந்த பவி கேரக்டர் வெறும் கோராவை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா. புரியுதா? இதுக்கு முன்னாடி ஆங்கு அண்ட் கோராவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லா அவதாசையுமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பட் கோரா வந்து அந்த கனெக்ஷனை கட் பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தினால இதுக்கப்புறம் புதுசாக வர அவதாஸுக்கு கோரா மட்டும் தான் மென்டராக இருப்பான். ஒரு புது சைக்கிள்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி புது அவதாஸ் அண்ட் புது டார்க் அவதாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்தது பார்த்தாதாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் உலகம்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த சிச்சுவேஷன் உருவாகிறதுக்கும் நம்ம கோரா தான் காரணம்னு சொல்லப்படுது. ஏதோ ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிற அந்த சமயத்தில் கோரா தான் உயிரையுமே கொடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றிருப்பாலாம். பட் அதோடைய அந்த எச்சங்கள் இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்க 4 நேஷனுமே கம்ப்ளீட்டாக அழிச்சு இந்த உலகத்தையே வாழ தகுதியற்ற ஒரு உலகமாக மாற்றி விட்டுருவான். அதில் 7 நகரங்கள் மட்டும்தான் செப்ரேட்டாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதை 7 ஹேவன்ஸ்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த 7 நகரங்களில் மட்டும்தான் மனிதர்கள் உயிரோட இருக்க முடியும். சிட்டடல் ஸ்டைல்னு சொல்லலாம். கல்கி படத்தில் பார்த்துருப்பீங்களே. அதை தாண்டியும் உலகம் இருக்கும். பட் அது ஒரு பேரன் வேஸ்ட் லேண்டாக இருக்கும். மேட் மேக்ஸ்லனா கல்கி மாதிரி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா
இந்த உலகம் மாறி இருக்குமா? 7 நகரங்களை மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கதையை நகர்த்துற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த 7 நகரங்கள் ரிபப்ளிக் சிட்டி மாதிரி தான் அமைய போதாங்க. எல்லா நேஷன் மெம்பர்ஸும் ஒன்றா வசிக்க மாதிரி ஒரு இடமா இருக்க போது. அதில் சைபர் பங்க் ஸ்டைல் ஆஃப் சிட்டியுமே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நம்ம எதிர்பார்க்கறத விட இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவதார் உலகம் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி அமைய போகுது. ஆங் சீரீஸ் அண்ட் கோரா சீரீஸில் பியூட்டிஃபுல்லாக இருந்த உலகம் இப்போதைக்கு மேட் மேக்ஸ் உலகமாக மாறப்போதாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் அவதார் கோராவால் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கேன். அதனால் எங்களுக்கு அவதாசே இனிமேல் தேவையில்லைங்கிற மாதிரி மனிதர்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் அவதாசே வெறுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக ஏற்பட்டிருக்குவாங்க. ஸோ அவதாசே எங்களுக்கு தேவையில்லை, எங்களை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பாங்களாம். ஆல்ரெடி அவதார் கோராவை நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் கோரா பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இதுக்கப்புறம் வரப்போகிற சீரீஸில் கம்ப்ளீட்டாக கோராவை வெறுத்துருவாங்க போல். அது என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. பட் பார்க்கலாம் இவன் மென்டராக இருந்து அந்த பவியை நிஷாவை அழகாக வழிநடத்துறாளா இல்லையான்னு. அண்ட் டாக்கிங் அபவுட் பவி கேரக்டர், அவளுக்கு ஒரு கால் இருக்காததுக்கு காரணமே அவள் தங்கச்சி தானா, லைக் ட்வின் சிஸ்டர் தானா. ஏதோ ஒரு சம்பவத்தில் காலை இழந்திருக்க அந்த சமயத்தில் இவள் வறுமையிலையும் வாடுறதையுமே தாண்டி கால் இல்லாத ஒரு அவதார், குட் அவதாரம் இருக்க போகிறான். இவ சாந்த சுரூபியா ஒரு அமைதிக்கான ஒரு ஃபன்னான கேரக்டராக இருப்பான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆங் மாதிரி. பட் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நிஷா கேரக்டர் கொஞ்சம் திமிரு பிடிச்சவளா, மற்றவங்களுடைய எண்ணம் எல்லாமே ஏமால தான் படணும், மற்றவங்க எல்லாருமே என்னை மட்டும் தான் போட்டணும், எல்லா போகணும் எனக்கு மட்டும் தான் வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃபிஷான கேரக்டராக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கோரா மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஆங் அண்ட் கோரா அந்த ஐடென்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்கே 2ஆக பிரிக்கப்பட்ட ட்வின் கேரக்டர்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்களாக இருக்க அந்த காரணத்தினால இந்த கதையை அவங்க எப்படி மெச்சூராக டெவலப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் பெண்டிங் ஸ்பிளிட் ஆகுமா இல்லை 2 கேரக்டர்ஸாலுமே 4 பெண்டிங்குமே பண்ண முடியுமாங்கிறது தான் கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருந்தா அந்த அப்டேட் படி பார்க்கும்போது பவியால் 2 பெண்டிங்கும் நிஷாவால் 2 பெண்டிங்கும் பண்ண முடியும் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு பாசிபிளி பவியால் 4 பெண்டிங்குமே பண்ண முடியும், நிஷாவால் ஒன்லி எர்த் பெண்டிங் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி மாற்றப்படலாம். ஏன்னா ஒரிஜினல் அந்த சீசன் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஊனாலாக்கால ஒன்லி வாட்டர் பெண்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். பட் அதிலே அவர் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருப்பார். அதுவே நம்ம கோராவில் 4 பெண்டிங்குமே பண்ண முடியல. அந்த கான்செப்டை தான் இந்த ட்வின்ஸுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தெரியுது. அது எதை நோக்கி போகுதுன்னு சீரிஸ் பார்த்தா தாங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ திடீர்னு இந்த சீரிஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அதனால் நம்ம அவதார் கோராக்குன்னு தனி ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவதார் ஸ்டுடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த சீரிஸ்க்கான ஒரு ப்ரீக்வலாக அமையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் அவதார் ஆங்கை பேஸ் பண்ண ஒரு தனி படம் வரதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2மே அனிமேஷன் படம் தான். இதுக்கும் நெட்ஃப்ளிக்ஸோட லைவ் ஆக்ஷனுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காதுன்னு தோணுது. ஸோ இது 2மே என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி இந்த புது அவதாருக்கான ஒரு ப்ரீக்வலாக அமைக்கப்படலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அடித்தளத்தை போட்டு புது சீசனை கிக் ஆஃப் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த புது சீசனில் வரப்போகிற இந்த கேரக்டருக்கான வில்லன் யாருங்கிறதுமே லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பவி வந்து ஒரு பெரிய கண்ணு மாதிரியான உருவத்து கூட தான் சண்டை போடுற மாதிரி சொல்லியிருக்க அந்த காரணத்தினால பாசிபிளி ஃபாதர் க்ளோவாம் அப்படிங்கிற கேரக்டர் வில்லனாக வரலாம். அவரும் ஒரு பேட் ஸ்பிரிட் கேரக்டர் தான். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சீரியஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை கேரக்டர்ஸ், டார்க் அண்ட் லைட் அவதார்ஸ், போஸ்ட் அப்பாகலிப்டிக் உலகம் அண்ட் புது அவதார் சைக்கிள்னு சொல்லி எல்லாமே புதுசாக இருக்குது. சைபர் பங்க் சிட்டி வர இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இது நாம் பார்த்த அவதாரே கிடையாதுங்கிற தாட் தான் வருது. ஒழுங்காக எழுதுனாங்கன்னா போதும். ஸோ காத்திருந்து பார்ப்போம் இந்த புது அவதார் சீரிஸ் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கா இல்லையா? அவதார் ஃபேன்ஸ் உங்கள் தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அவசரமான வீடியோலையுமே பண்ணிட்டேன். இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.